Guys, vanakkam. So everyone is busy with their exam result prediction. So I know that well. So pass பண்ணுவேனா சார் ஃபெயில் ஆவேனா சார் எனக்கே கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. I don't know what to do next. So two things guys. இப்பதான் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும். பாஸ் பண்ணிட்டீங்க, சூப்பர், ஃபென்டாஸ்டிக், வெரி குட், நைஸ், எக்ஸலண்ட். நான் ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க, பாஸ் பண்ணீங்க, டவுட்டே இல்லை. இப்போ ஃபெயில் ஆனீங்கன்னா சார் ஏன் சார் நீங்க டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இல்லைங்க, சிஏனா அப்படிதாங்க. ரிசல்ட் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதும் வரும், எக்ஸ்பெக்ட் பண்ணாததும் வரும். அது சந்திக்கிறதுக்கு உண்டான துணிவு நம்ம கிட்ட இருக்கணும். ஓகேங்களா? நவ் வெயிட் நல்லா கவனமா இருங்க. நீங்க ஏதாவது ஒரு விஷயம் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே கண்டின்ஜென்ட் பிளான் அப்படின்னு ஒரு பிளான், அதாவது எமர்ஜென்சி பிளான் போட்டு வச்சுக்கணும். ரிசல்ட் வந்து நீங்க டிமோட்டிவேட் ஆயிட்டீங்கன்னா 2-3 நாளைக்கு நீங்க வந்து உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணணும், என்ன படிக்கணும், இல்ல என்ன பண்ணணும்னே தோணாது. ரிசல்ட் சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சுன்னா நீங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, அதை விட்டுருங்க. ரிசல்ட் வந்து அன்சக்சஸ்ஃபுல்லாக வந்துருச்சு, அப்படி ஏதோ உங்களுக்கு டென்ஷன் இருக்குது வச்சுக்கோங்க. கண்டின்ஜென்ட் பிளான் போட்டு வச்சுக்கோங்க. கண்டின்ஜென்ட் பிளான்னா இப்பவும் சொல்றேன், செப்டம்பர் எக்ஸாம்க்கு உங்க கையில முழுமையான ஜூலை ஆகஸ்ட் 2 மந்த் இருக்குது. அந்த 2 மந்த்ல நீங்க எப்படி கவர் பண்ணணும்? நீங்க 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, எந்த குரூப் எழுத போறேன் செப்டம்பருக்கு, அதை நீங்க தெளிவா ஜூன் எண்டுக்குள்ள நீங்க மொழி எடுத்து வச்சிருக்கணும். அதாவது நீங்க எந்த குரூப் எழுத போறேன், போத்து முடியுமா, ஒன்று போதுமா சொல்லி ரிசல்ட் வந்தா பாத்துக்கலாம். சரி, ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி கண்டின்ஜென்ட் பிளான் போட்டு வச்சுக்கங்க, தவறு கிடையாதுங்க. யூ ஆர் ப்ரொஃபஷனல்ஸ், யூ ஷுட் ஹேவ் பிளான்ஸ் வித் யூ டு எக்ஸிக்யூட் இட். இன்னாதான் கான்ஃபிடன்ஸ் வரும். then only you won't feel disappointed, then only you'll be having some answers with you. So நான் என்ன சொல்லுவேன்னா, உங்க கையில கண்டின்ஜென்ட் பிளான் வச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து எந்த குரூப் எழுத போறேன்னு டிசைட் பண்ணி வச்சுக்கங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், இப்போ ஒரு குரூப் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஜூலைல டெய்லி நான் எப்பவும் சொல்றேன், ஜூலை ஆகஸ்ட்லாம் 2 மந்த் நீங்க எல்லாம் வேலைக்கெல்லாம் போயிட்டுலாம் நடக்காதுங்க. 2 மாசம் முழுமையா உட்காந்து படிக்கணும். நான் வந்து வேலைக்கு போறேன், காலையில இருந்து நைட்டு வரை வேலை, நைட்டு வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னா நான் ஒண்ணு சொல்றேங்க, உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நீங்க ஏன் இப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சிஏ பாஸ் பண்றதுக்கு கான்சென்ட்ரேஷன் தேவை. நீங்க ஒர்க் பண்றீங்க, ஐ ஹேவ் ஃபேமிலி இஷ்யூஸ், ஓகே, பட் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், நீங்க கண்டிப்பா செப்டம்பர்ல பாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த 2 மந்த் ஜூலை ஆகஸ்ட்ல நீங்க தயவு செஞ்சு ஃபேமிலிட்ட கால்ல விழுந்து கேட்டுருங்க, எனக்கு ஃப்ரீ கொடுத்துருங்க கேட்டுருங்க. இஃப் யூ பிளான் செப்டம்பர் இஸ் மை அட்டெம்ப்ட், ஜூலைல பாதி போர்ஷன்ஸ் முடிச்சிருக்கணும். லா பொறுத்த மட்டும் யூ ஹேவ் 15 சாப்டர்ஸ். 15 சாப்டர்ல ஜூலைக்குள்ள 8 சாப்டர்ஸ் முடிக்கணும். 8 சாப்டர்ஸ் சொன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபெமா முடிக்கணும். ஃபெமா யூடியூப்ல இருக்குது பாருங்க, எல்எல்பி யூடியூப்ல இருக்குது பாருங்க, சிஐஓஐ கம்பெனி இன்கார்பரேட்டட் இந்த யூடியூப்ல இருக்குது பாருங்க. பிரிலிமினரி அது சாப்டரே கிடையாது, பாத்துருங்க, நீங்க செல்ஃபா படிச்சுக்கங்க. சார்ஜஸ் அது சாப்டரே கிடையாது, பாத்துருங்க. 6th டிவிடெண்ட், 8th அக்கவுண்ட்ஸ், 7th அக்கவுண்ட்ஸ், 8th ஆடிட். இவ்வளோ சாப்டர்ஸ் தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணணும்னா ஜூலைலயே படிச்சு முடிச்சிருக்கணும். அண்ட் ஆகஸ்ட்ல நீங்க வந்து மற்ற சாப்டர்ஸ் ஆகஸ்ட் 25th நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சு 20th படிச்சு முடிச்சு நெக்ஸ்ட் ஆகஸ்ட்ல 10 days யூ ஷுட் பஃபர் ஃபார் ரிவிஷன். இப்படிதான் நீங்க பிளான் பண்ணணும். நீங்க அன்சக்சஸ்ஃபுல்லாக ரிசல்ட் வந்துருச்சு வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்கன்னா இப்பவே கண்டின்ஜென்ட் பிளான் போட்டு வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் டிசிஷன் வந்து எந்த குரூப் எழுதணும் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட், நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜூலை ஆகஸ்ட் இந்த 2 மாசம் நீங்க வந்து முழுமையாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். வேலைக்கு போறேன், ஆண்டர்ஷிப் போறேன், அதெல்லாம் இப்பவும் சொல்றேங்க, வேலைக்கு ஆகாது. சிஏ சொன்னா கமிட்மெண்டோட முழுமையான கான்சென்ட்ரேஷனோட உட்கார்ந்து தான் ஆகணும். சார் ஃபேமிலி ப்ராப்ளம், ஃபேமிலிட்ட சொல்லுங்க, 2 மந்த் எனக்கு என்ன நம்பி கொடுங்கன்னு சொல்லுங்க தயவு செஞ்சு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க யாரும் கமெண்ட் பண்ண வேணாம். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். I can understand all the problems faced by CA students. Okay. So what I am trying to tell you is, select the group and also try to fix a timetable in such a way that August 20th படிச்சு முடிச்சது ஆகஸ்ட்ல 10 days buffer for revision, September 1st or 1 week buffer for MTP and practice. Are you guys getting the point? So நீங்க ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி ஒரு கண்டென்ட் பிளான் போட்டு வச்சுக்கங்க எல்லாரும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிசல்ட் பாசிட்டிவா வந்துருச்சுன்னா வெரி குட் தான். இட்ஸ் யுவர் ஹார்ட் ஒர்க். நீ முயற்சி பண்ணியிருக்கிற, உனக்கு வந்து அதுக்குண்டான வெற்றி கிடைச்சிருக்குது. எனக்கு வந்து ரிசல்ட் வரல,
ரிசல்ட் வரல சொன்னா பூமி சுத்தாமலாம் நிக்காது, பூமி சுத்திக்கிட்டு தான் இருக்கும், நம்மளும் சுத்தித்தான் ஆகணும். என்ன பண்ற, கண்ணுங்க பிளான் போட்டு வச்சிடுற, ரிசல்ட் வந்தா ஃபெயிலியர் வந்துருச்சா அன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடு, ஒன் டே நீ உன்னுடைய சங்கடத்தை முடிச்சுக்க, அப்புறம் எழுந்து வரணும், எழுந்து வந்து நீ படிச்சு முடிக்க 2 மாசம் நீ வந்து ஃபுல்லா உட்காரணும், கான்சென்ட்ரேஷனோட கமிட்மெண்டோட உட்காரணும். அதுக்கு இப்பவே கண்டிஞ்சன்ட் பிளான் போட்டு வச்சிருங்க. செலக்ட் த குரூப்ஸ் and select the topics to be covered. August 20th குள்ள cover all these things. August 10 days buffer for revision. September 10 days buffer for revision, MTP and RTP problem solving. Guys, hope this Kuti video was very helpful to you. Detailed roadmap for law, detailed roadmap for auditing, detailed roadmap for CA Foundation law is on the way. Now, இது வந்து எனக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கு, நிறைய பேர் சொல்றாங்க பயமா இருக்குது, எப்படி அந்த பயத்தை நீக்கம் பண்ணலாம் சொன்னா contingent plan போட்டு நீக்கம் பண்ணிடுங்க. This is CA Seshadri signing off. Hope this video really helped you to gain confidence and really got a good claritative picture regarding the upcoming results. So guys, thank you. Stay blessed. எதை வந்தாலும் துணிவோட கரேஜோட எதிர்கொள்ள பழகுங்கள். This is CA Seshadri signing off.